ரிதி, தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் ஆரம்பித்து விட்டது என அதிகாரப்பூர்வமாக சொன்னதில் இருந்தே தீவிரமாகவே இருக்கிறது வடகிழக்கு பருவமழை. தற்போது இன்றைய மண்டல வானிலை ஆய்வு மையம், சென்னையில் உள்ள மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் அடுத்த 7 தினங்களுக்கு மழை 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 மட்டுமே இருக்கும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். அது மிதமான மழை முதல் கனமான மழை, மிக கனமழை வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத கூறியிருக்கிறார். அடுத்த இன்றும் நாளையும் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும். ஆனால் 21ஆம் தேதி ஒரு வங்கக்கடலிலே, தென்மேற்கு வங்கக்கடலிலே, தென்கிழக்கு வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என கணித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது. அந்த கீழடுக்கு சுழற்சி இருக்கும் பொழுது நிச்சயமாக அது காற்றழுத்தமாக வலுவடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போது காற்றழுத்த பகுதி 21ஆம் தேதி உருவாகும். அடுத்த 48 மணி நேரத்தில், அதாவது 21, 22, 22ஆம் தேதி இரவு, நள்ளிரவு அல்லது 23ஆம் தேதி காலை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, டீப் டிப்ரெஷனாக, அதாவது காற்றழுத்த மண்டலமாக டிப்ரெஷனாக மாறும். அதன் பின் தீவிர மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாறும் பொழுது அது மேற்கு வடமேற்கு திசையிலே, வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து அது சென்னைக்கு அருகே வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. வரைபடங்கள் சொல்கின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது சென்னைக்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புயலாக மாறுமா என தெரியவில்லை. ஆனால் தற்போதைய நிலையிலே அது காற்றழுத்த மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை அது புயலாக மாறினால் அந்த புயலுக்கு மோந்தா புயல், மோந்தா MONTHA மோந்தா புயல் என பெயர் வைக்கப்படும் என தெரிகிறது. ஏனென்றால் தாய்லாந்து நாடு கொடுத்த பெயர் பரிந்துரை பட்டியலின்படி அது மோந்தா புயல் என்றால் தற்போது வருகின்ற புயலுக்கு மோந்தா புயல் என்றுதான் தாய்லாந்து பெயர் தான் வைக்க வேண்டும். எனவே மோந்தா புயல் என பெயர் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மோந்தா புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென் மண்டல டைரக்டர் ஜெனரலாக இருக்கும் அமுதா சற்று முன் செய்தியாளரை சந்தித்த போது இதே கேள்வியை கேட்டபொழுது தற்போதைக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் அந்த காற்றழுத்தம் உருவான பிறகுதான் நமக்கு ஒரு தெளிவான நிலை தெரியும் என கூறியிருக்கிறார். எனவே வானிலை ஆய்வு மையம் என்பது அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுவதால் அவர்கள் சற்று தாமதமாக இருந்தாலும் தெளிவாக கூற வேண்டும் என்பதற்காக கணித்து அந்த நௌகாஸ் 2-3 நாட்கள் 48 மணி நேரம் என்ற வகையில் தான் அவர்கள் தகவல் தெரிவிப்பார்கள். ஆனால் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் எல்லாம் தொலைநோக்கு பார்வையிலே கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் தற்பொழுது கணித்துள்ளார்கள் இந்த புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என கணித்திருக்கிறார்கள். எனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி 21ஆம் தேதி உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து பிறகு காற்றழுத்த ஆழ்ந்த மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுவடைந்து பிறகு புயல் சின்னமாகி பிறகு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். ஒருவேளை புயல் உருவானால் 24, 25ஆம் தேதிகளில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகே வரக்கூடும். அப்பொழுது புயலுக்கு மோந்தா புயல் என பெயர் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே அடுத்த 7 நாட்களுக்கு உறுதியாக ஒரு விடயம் சொல்ல முடியும். அது என்னவென்றால் மழை மழை மழை. அடுத்த 7 நாட்களுக்கு மழை நிச்சயமாக அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நேற்றிலிருந்தே பெய்து கொண்டிருக்கிறது. இன்று திடீரென சென்னையிலே வெயில் வந்தது, ஆனாலும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே மஞ்சள் அலர்ட், நாளை 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என கூறியிருக்கிறார்கள். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், திருவாரூர், சிவகங்கை, விருதுநகர், தேனி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்றொரு இடங்கள் பார்த்திருந்தால் மயிலாடுதுறை, விழுப்புரம், திருப்பூர், ஈரோடு, கடலூர், செங்கல்பட்டு, கோவை, நீலகிரி என கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தப்பட்டுமே மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி நீங்கள் பார்த்தீர்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வானிலை மையத்தினுடைய கணிப்பின்படி தகவலின்படி பார்த்தீர்கள் தெற்கு அரபிக்கடல் அருகே மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாகவும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த வங்கக்கடல் பகுதியில் உருவாகின்ற காற்றழுத்தம் காரணமாகத்தான் மழை பொழிவு அதிகம் இருக்கும் என எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே தற்போதைய நிலையில்
மழை அதிகமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த 7 நாட்களுக்குள் இருக்கிறது. 7 நாட்களுக்கும் மழை எங்கு நோக்கினும் மழைதான் இருக்கும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 11 மாவட்டங்கள் கனமழை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடலோர மாவட்டங்கள் சென்னை, KTCC என்ற இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை அது உள்ளிட்ட சென்னையோட ஒட்டிய கடலோர மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற வட மாவட்டங்கள், அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள், தேனி, மதுரை, ராமநாதபுரம் போன்ற இடங்கள், அந்த இடங்கள் எல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள மற்ற மாவட்டங்கள், கோயம்புத்தூரையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பகுதிகளில் எல்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக கணித்திருக்கிறது. எனவே அடுத்த 7 நாட்களுக்கு தமிழக மக்களே தயவு செய்து தயாராக இருங்கள். மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ப மிதமான மழை முதல் கனமான மழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதற்கேற்ப தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதற்கேற்ப தமிழக அரசும் தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளரை சந்தித்த பொழுது மின்கம்பங்கள் சாய்ந்தால் உடனுக்குடன் சரி செய்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம், பருவமழையும் புயலையும் எதிர்நோக்க தயார் நிலையில் இருக்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியும் அதே போன்று மழை வெள்ளம் வந்தால் அதை சமாளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என அறிவித்திருக்கிறார்கள். எனவே அரசு தயாராக இருக்கிறது, பொதுமக்களே நீங்களும் தயாராகி கொள்ளுங்கள் என்பதுதான் தற்போதைக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. ஆனால் இது தொலைநோக்கு பார்வையில் விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. அவ்வப்போது வருகின்ற செய்தி அறிக்கைகளை பார்க்கும்போது, அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையை பார்க்கும்போது அதற்கேற்ப நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதையும் சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக தற்போது நாம் தெரிவித்துக் கொள்ளலாம்.